ஆடிபிளா இருக்கா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்க மேம். ஓகே, 2018 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்தே பார்க்கலாம். இன் அ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் ஃபார் அ LPP for a maximization problem, the entering variable is the non-basic variable corresponding to the most negative value of Zj minus Cj. இது வந்து நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட அல்கோரிதத்துல ஒரு ஸ்டெப்பா பார்ப்போம். Zj minus Cj அந்த டேப்லர் காலம்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பேசிக் வேரியபிள்ஸ்ல எந்த வேரியபிள் வந்து ரிமூவ் ஆக போகுது, எந்த வேரியபிள் வந்து என்டர் ஆக போகுதுன்னு பார்ப்போம். அதுல Zj மைனஸ் Cjல எது ரொம்ப நெகட்டிவா இருக்கோ அந்த வேரியபிள் தான் வந்து பேசிக் வேரியபிள் காலத்துக்கு என்டர் ஆகும். அதான் மோஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். An assignment problem is always a degenerate form of transportation problem. அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தான். ரெண்டுத்துக்குமே ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒன்றா தான் இருக்கும். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எப்படி பார்ப்போம்னா ஒர்க் ஜாப்ஸ் அப்படி பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து an assignment problem is always a degenerate form of transportation problem அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், இது நமக்கு தெரியும், சிம்பிளான கொஸ்டின் தான் இது. இந்த நெட்வொர்க் டயக்ராம் the nodes are denoted by circles. எப்பயுமே நெட்வொர்க் டயக்ராம் நெட்வொர்க்ல வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம், இதுதான் நோட்ஸ்ம்பாங்க. இப்போ ஈவெண்ட் ஏ ஆரம்பிக்குதுன்னா ஈவெண்ட் ஏ, ஈவெண்ட் பி இதெல்லாம் நோட்ஸ்ம்பாங்க. ஸோ வந்து நோட்ஸ் நம்ம எப்பயுமே சர்க்கிளில் தான் டினோட் பண்ணுவோம். If a lot is accepted or rejected on the basis of two samples combined, then it is known as double sampling plan. நம்ம டபுள் சாம்பிளிங் பிளான் சிங்கிள் சாம்பிளிங் பிளான் வந்து யூனிட் 7ல பார்ப்போம். யூனிட் 7ல வந்து சிங்கிள் சாம்பிளிங் பிளானும் டபுள் சாம்பிளிங் பிளானும் ஒரு லாட்டை அக்செப்ட் பண்றதுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷன் என்னவா இருக்குன்னா சிங்கிள் சாம்பிள் பிளானிங்ல ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிடி, சினா அக்செப்டன்ஸ் நம்பர், டினா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். இப்போ ஒரு லாட் இருக்குன்னா லாட்னு அதை என்ன அர்த்தம்னா ஒரு இண்டஸ்ட்ரியில டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதா லாட். இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ஒரு செல்லர் கிட்ட விற்க போறாங்கன்னா அந்த செல்லர் வந்து அந்த மேனுஃபேக்சர் கிட்ட அந்த லாட்டை அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. அப்ப வந்து அவங்க ரெண்டு மெத்தட் யூஸ் பண்றாங்க. சிங்கிள் சாம்பிளிங் பிளான் யூஸ் பண்றாங்க, டபுள் சாம்பிளிங் பிளான் யூஸ் பண்றாங்க. சிங்கிள் சாம்பிளிங் பிளான்ல இந்த சிங்கிறது அக்செப்டன்ஸ் நம்பர். எப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்கன்னா 10 டிஃபெக்ட் நீங்க கொடுக்குற ப்ராடக்ட்ல 10 டிஃபெக்ட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நேச்சுரலாவே அந்த லாட்ல வந்து எவ்வளவு டிஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது. டி வந்து எப்பயுமே லெஸ் தேன் சியா இருக்கும் போது மட்டும்தான் இந்த லாட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சிங்கிள் சாம்பிளிங் பிளான் யூஸ் பண்ணாம ஏன் டபுள் சாம்பிளிங் பிளான் யூஸ் பண்ணுவாங்கன்னா டி வந்து கிரேட்டர் தென் சியா இருந்துரும். அப்படி இருக்க போது இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு சாம்பிள் எடுப்பாங்க. இதை D1 C1 சொன்னா நம்ம D2 C2ன்னு எடுப்பாங்க. அந்த C2ங்கிறது ரெண்டு சாம்பிளையும் டோட்டலா சேர்த்த டிஃபெக்ட்ஸ் தான். அப்போ அந்த டபுள் சாம்பிளிங் எப்ப அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா D1 பிளஸ் D2 ரெண்டு சாம்பிள்ல உள்ள டிஃபெக்ட்ஸும் லெஸ் தேன் C2வா இருந்துச்சுன்னா ரெண்டு சாம்பிள்லயும் இவ்வளவு டிஃபெக்ட்ஸ் இருக்கலாங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. வாங்குறவங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு கம்மியா இருந்தா நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ D1 பிளஸ் D2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு C2வா இருந்துச்சுன்னா லாட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்க வந்து இது மாதிரி டூ சாம்பிள் பேசிஸ்ல லாட் அக்செப்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது டபுள் சாம்பிளிங் பிளான். சிங்கிள் சாம்பிள் மூலமா நம்ம அக்செப்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது சிங்கிள் சாம்பிளிங் பிளான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இன்னைக்கு ஆடிபிளா இருக்கா? ஏதாச்சும் இஷ்யூவா இருக்கா? இன்னைக்கு வாய்ஸ் வந்து தெளிவா இருக்குது மேம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து 5th அசைன்மெண்ட் அல்காரிதம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹங்கேரியன் மெத்தட். நம்ம அல்காரிதம் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு ஹங்கேரியன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அதை தான் டைரக்டா கேட்டிருக்காங்க. அசைன்மெண்ட் அல்காரிதம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹங்கேரியன் மெத்தட். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின்.
which of the following model does not take uncertainty into account? Uncertaintyனா நிச்சயமின்மை, நிச்சயம் இல்லைங்கிறத தான் வந்து அக்கௌண்ட்ல எடுத்துக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ டிட்டர்மினிஸ்டிக் மாடல்னா தீர்மானமா இதுதான் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசைன் பண்ற மாடல். இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ்வளோ குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்றாருன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாடலை டிசைன் பண்றதான் டிட்டர்மினிஸ்டிக் மாடல். பட் அதுல வந்து ஷூரிட்டி இல்லாத விஷயத்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணாது, நிச்சயமின்மை மட்டும்தான் வந்து தமிழ். இது இந்த கொஸ்டின் வந்து நம்ம சிலபஸ்ல எங்கேயும் டைரக்டா எந்த யூனிட்லயுமே இல்ல. நம்ம வந்து மீனிங் பேசிஸ்ல தான் இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சில பேத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல படிக்கும் போது டக்குன்னு கேட்சியா நமக்கு புரியாது. அப்போ நம்ம உடனே தமிழ் கொஸ்டினையும் ரீட் பண்ணி பார்க்கும் போது ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணும்போது இது மாதிரி தியரி கொஸ்டினா நம்ம எங்கேயுமே படிக்கலன்னா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இங்கிலீஷ்ல பார்த்ததோட தமிழ்ல நமக்கு நல்லாவே புரியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி படிவங்களில் எது நிச்சயமின்மையை கணக்கில் எடுத்து கொள்ளாது? இங்கே டைரக்டா வேர்ட் இருக்கு, தீர்மானமான மாதிரி படிவம், இதுதான் வந்து நிச்சயமின்மையை கணக்கில் எடுத்து கொள்ளாது. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் அதே மாதிரிதான். which of the following model gives the exact solution by the mathematical model? analytical model. அனாலிட்டிக்கல் மாடல் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு ஈக்குவேஷனே இருந்தாலும் ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ போடும் போது அந்த கிராஃப் எப்படி சேஞ்ச் ஆகும், எப்படி வந்து அந்த ஈக்குவேஷன் டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுங்கிறதெல்லாம் மேத்தமெட்டிக்கலா நம்ம போட்டு பார்த்து தான் ஒரு சொல்யூஷனை தருவோம். அதுதான் வந்து அனாலிட்டிக்கல் மாடல். ஸோ ஒரு மாடல் வந்து எக்ஸாக்டா ஒரு சொல்யூஷன் வந்து அனாலிட்டிக்கல் மாடல் மூலமா தர முடியும். ஸோ அது வந்து அனாலிட்டிக்கல் மாடல் ஆன்சர். நெக்ஸ்ட், இப்போ நான் மேல வந்து சிங்கிள் சாம்பிளிங் பிளான், டபுள் சாம்பிளிங் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல வந்து இப்போ நமக்கு சப்போஸ் D1 பிளஸ் D2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு C2 கிடைக்குதுன்னா நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும்னா லாட் அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் எத்தனை டிஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல ப்ராடக்ட்ஸா ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து D1 பிளஸ் D2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு C2 அப்படின்னு இருக்குன்னா D1 ஒரு 10 ஐட்டம்ஸ், D2 ஒரு 10 ஐட்டம்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நம்ம C2 வந்து 13 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து உங்க ப்ராடக்ட்ஸ்ல வந்து 30 ஐட்டம் டிஃபெக்டா இருந்தா கூட பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு C2 வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அக்செப்டன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த C2வை. அக்செப்டன்ஸ் நம்பர் டிசைட் பண்ணிட்டு நம்ம லாட் பார்க்கும் போது லெஸ் than இருந்துச்சுன்னா இதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்கன்னா லாட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 20 டிஃபெக்ட்ஸை நல்லதா சேஞ்ச் பண்ணுவாங்க, நல்ல ப்ராடக்டா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் ரீப்ளேஸ்னா நெக்ஸ்ட் டெசிஷன் எடுப்போம். In double sampling plan, if D1 plus D2 is less than or equal to C2 implies accept and replace. இதுதான் டபுள் சாம்பிளிங் பிளான். சிங்கிள் சாம்பிளிங் பிளான்ல இது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நோட்டேஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட், the median of a given frequency distribution is found graphically with the help of. graphically நம்ம எப்பயுமே இங்க ஓகியூ கர்வ்னு இருக்கு. ஓகியூ கர்வ் எப்பயுமே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி நம்ம போடுற இது எல்லாமே ஹிஸ்டோகிராமா இருக்கட்டும், பை டயக்ராம், ஃப்ரீக்வன்சி கர்வ் எல்லாமே ஃப்ரீக்வன்சி பேசிஸ் தான். இது வந்து ஓகியூ கர்வ் மூலமா தான் நம்ம மீடியனை கண்டுபிடிக்க முடியும். லெஸ் தேன் ஓகியூ, மோர் தேன் ஓகியூ ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் வந்து மீடியனா இருக்கும். ஸோ இது ஓகியூ கர்வ் படிக்கும் போது இது ஒரு அட்வான்டேஜா நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்க ஆன்சர் வந்து the median of a given frequency distribution is found. நம்ம பை டயக்ராம் மூலமாலாம் நம்ம மீடியன் கண்டுபிடிக்க முடியாது, ஹிஸ்டோகிராம் மூலமாவும் கண்டுபிடிக்க முடியாது, ஃப்ரீக்வன்சி கர்வ் மூலமாவும் கண்டுபிடிக்க முடியாது. மீடியன் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஓகியூ கர்வ் மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், if the mean of 5 observation x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 is 11. அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த 5 அப்சர்வேஷன்ஸ்க்கும் மீன் வந்து 11 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து மீனோட ஃபார்முலாவை சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கான வேல்யூ கிடைச்சிரும். அந்த எக்ஸுக்கான வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன், அதாவது எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4 இந்த 3 அப்சர்வேஷனுக்கான மீனை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 5 அப்சர்வேஷனோட மீன் ஃபார்முலா மூலமா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது.
டைரக்டா பார்த்து அப்படியே ஆட் பண்ணுங்க. எத்தனை எக்ஸ் இருக்கு? 5 அப்சர்வேஷன். ஸோ 5x. நம்பர்ஸ் எத்தனை இருக்கு? 8 + 2 10, 6 + 4 10. ஸோ டோட்டலா 20 இருக்கு. டோட்டல் அப்சர்வேஷன் 5. திஸ் இஸ் ஈக்குவல் டு 11 அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 5 அப்சர்வேஷன்ஸோட மீன் வந்து 11 அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இங்க வந்து 55, இந்த டினாமினேட்டர்ல இருக்க 5 வந்து நியூமரேட்டருக்கு போகும்போது 55 இருக்கும். ஸோ இந்த 55ல நம்ம இந்த 20யை மைனஸ் பண்ணோம்னா 35 வந்துரும். 35, ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 35 இருக்கும். 1s are 5, 7 5s are. ஸோ நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 7ங்கிற வேல்யூ இந்த ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷனுக்கான மீன் கண்டுபிடிக்க வேண்டியது. x ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன் x plus x plus 2 plus x plus 4. இதை ஆட் பண்ணா 3x plus 6 கிடைக்கும். நம்ம இந்த இடத்துல xக்கு 7 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 7 3s are 21 plus 6 வந்து 27. நமக்கு மேல ஆட் பண்ற வேல்யூ 27 கிடைச்சிருச்சு. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து 3. ஸோ அதை வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைச்சிரும். ஸோ மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன் வந்து 9. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which of the following is not a random variable? Random variable அப்படிங்கிற வார்த்தையிலேயே நம்ம வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு மாறியை சாராது. ஒரு ரேண்டம் வேரியபிள்ங்கும் போது நம்ம எந்த ஒரு ட்ரையல் பண்ணாலுமே ரிசல்ட் என்ன இருக்குன்னே தெரியாத ஒண்ணுதான் ரேண்டம் வேரியபிள். இப்போ நம்ம காயினை டாஸ் பண்ணும் போது ஹெட் டெய்ல் வரலாம். ஹெட்டுங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள், டெய்லுங்கிறது ரேண்டம் வேரியபிள். பட் நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஹெட் தான் வரும் டெய்ல் தான் வரும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அன்சர்டனிட்டியா ஒரு வேல்யூ வர்றதா ரேண்டம் வேரியபிள். அந்த கான்செப்ட் ரேண்டம் வேரியபிள்கான மீனிங்கை வச்சு, தியரிட்டிக்கல் மீனிங் வச்சு நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, இது எப்பயுமே ஃபிக்ஸ்டு. மத்ததெல்லாம் பாருங்க, பிரைஸ் ஆஃப் அ ஷேர் ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ரெயின்ஃபால் இன் அ இயர் வருஷம் வருஷம் மாறும். மார்க்ஸ் ஆப்டைன்ட் இன் அன் எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாமு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ்லாம் மாறும். பட் நம்பர் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியாங்கிறது வந்து மாறவே மாறாது. ஸோ இது ஒரு ரேண்டம் வேரியபிள் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is a 3-dimensional diagram? நமக்கு டயக்ராம் வந்து யூனிட் 1 சிலபஸ்ல இருக்கு. டயக்ராம் வந்து 1 dimensional, 2 dimensional, 3 dimensional 3 கிளாசிபிகேஷன்ல இருக்கும். 1 dimensionல ஹைட் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 dimensionல்ல ஹைட் அண்ட் வித் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஹைட், பிரெத், லென்த் மூணுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அப்படி இருக்கப்போ நம்ம யூஸ் பண்ற 1 dimensional என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்னா, பார் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் லைன் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னா நிறைய சாம்பிள்ஸோட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சியை வெறும் லைன்ஸா மட்டும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதெல்லாம் 1 dimensional. ஏன்னா வித் இங்க கிடையாது. மல்டி பார்லாம் வந்து இப்படி இருக்கும். ஒரு பார் இருக்குன்னா சைமல்டேனியஸா இப்படி. இதெல்லாம் 1 dimensional. அதுவே நம்ம 2 dimensional எடுத்தோம்னா பை சார்ட், சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இது மூலமா வரதெல்லாம் 2 dimensional. 3 dimensionalங்கும் போது நமக்கே தெரியும், ஸ்பியர், கியூபாய்ட், கியூப், இதெல்லாம் வந்து 3 dimensional. ஸோ இங்க வந்து ஸ்பியர் தான் வந்து 3 dimensional. ஏன் வந்து உங்களுக்கு இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்றேன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். டயக்ராம் கீழே இது 3 கான்செப்ட் தான் இருக்கும். இப்போ 1 dimension நம்ம 2 dimensional எடுக்கும் போது இந்த இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். which of the type is not a bar chart அப்படின்னு சொல்றாங்க. ஓகியோக்கு தான் பார் சார்ட் கிடையாது. நம்ம எப்படி பார்த்தோம், லெஸ் தென் ஓகியோவும் மோர் தென் ஓகியோவும் மீட் பண்ற மீடியன் பாயிண்ட் தான் கிராஃபிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு ஓகியோ பார்த்தோம். ஓகியோ வந்து பார் சார்ட் கிடையாது. பட் மத்ததெல்லாம் பாருங்க, மல்டிபிள் பார் சார்ட் இப்பதான் சொன்னேன், இப்படி சைமல்டேனியஸா இருக்குது. பெர்சன்டேஜ் பார் சார்ட்டுங்கிறது பெர்சன்டேஜ் பார் சார்ட்டும் சப்டிவைடட் பார் சார்ட்டுக்கான டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது நான் பெர்சன்டேஜ்ல 2 பார்ஸ்மே நான் இப்ப இதை எப்படி டினோட் பண்ண போறேன்னா, ஃபேமிலி ஏ, ஃபேமிலி பி,
அவங்க ஒவ்வொரு கமாடிட்டிஸ்க்கோ இல்ல அவங்க திங்ஸ்க்கு எவ்வளவு வந்து அவங்களோட சேலரில இருந்து அலோகேட் பண்றாங்க அப்படிங்கிற கிராஃப் வந்து இது பெர்சன்டேஜ்ங்கும் போது ரெண்டு ஃபேமிலி 100%ல ஒவ்வொரு பொருளுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கிறதான் கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப ரெண்டு பாருமே ஈக்குவல் ஹைட்ல இருக்கும். பட் சப்டிவைடட்ல அப்படி கிடையாது. ஒரு பார் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கலாம், இன்னொரு பார் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கலாம். இங்க வேல்யூஸ் நம்ம வந்து பெர்சன்டேஜ்ல தான் டினோட் பண்ணுவோம். இங்க அப்படி கிடையாது, டைரக்ட் நியூமரிக்கலா தான் டினோட் பண்ணுவோம். அதனால நமக்கு ரெண்டு பார்ஸோட ஹைட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ சப்டிவைடட்க்கும் பெர்சன்டேஜ் பார் சார்ட்ஸ்க்கும் இதான் டிஃபரன்ஸ். பட் கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எது வந்து நாட் அ டைப் ஆஃப் பார் சார்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகியூ கர்வ் தான் நமக்கு வந்து நாட் அ டைப் ஆஃப் பார் சார்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். For dealing with the qualitative data, the best averages. Actually best average வந்து மீடியன் தான். இங்க மோடுன்னு கொடுத்துருக்காங்க, மோட் கிடையாது. நம்ம நேத்தி கூட நான் நோட்ஸ் வந்து பேஜ் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன், நோட் பண்ணீங்களா? நம்மளோட நோட்ஸ்லேயே மேம் கொடுத்த நோட்ஸ்லேயே செகண்ட் பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 24ல பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மீடியன் இஸ் த ஒன்லி ஆவரேஜ் டு மெஷர் த குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீடியன் தான் வந்து ஆன்சர், இங்க மோட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the population when the population is shown for each of the states in India? These data are classified as geographical. நமக்கே தெரியுது இந்தியா ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாவே அது ஜியோகிராபிக்கலா தான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் நம்பர் வச்சு மென்ஷன் பண்ணிருக்கல, குவாலிட்டேட்டிவ்ங்கும் போது ஹைட் வெயிட் அது மாதிரி சம் குவாலிட்டிஸ் வச்சு நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணல. குரோனாலஜிக்கல் இயர் வைஸ் மென்ஷன் பண்ணல. இங்க வெறும் எப்படி சொல்றாங்க, பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்ஸ் தான். ஸோ இங்க ஜியோகிராபிக்கல் தான். நம்ம டேட்டாஸை வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணலான்னு பார்த்திருப்போம். அந்த 4 டைப்ஸ் தான் இது: ஜியோகிராபிக்கல், குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் அண்ட் குரோனாலஜிக்கல். இயர் வைஸ் டைம் வைஸ் சொன்னா குரோனாலஜிக்கல், குவான்டிடேட்டிவ் நம்பர் வைஸ் நியூமரிக்கல் பேஸ்டு சொன்னா குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் நாலேஜ் இது மாதிரி சொல்றதெல்லாம் குவாலிட்டேட்டிவ், ஜியோகிராபிக்கல் பிளேஸ் பேஸ்டு. ஸோ எத்தனை டைப் ஆஃப் டேட்டாஸை வந்து எத்தனை டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்ணலாம்? 4 டைப்ஸ். இந்த 4 டைப்ஸ் அப்படிங்கறத ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின், நமக்கு நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், the extreme value in a negatively skewed distribution or in the left tail. நமக்கே தெரியும் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ் எடுத்துட்டோம்னா இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி சைடு, இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி சைடு, மீன் இங்க இருக்கும். இது இந்த சைடுங்கிறது பாசிட்டிவ்லி ஸ்கியூடு, இந்த சைடுங்கிறது நெகட்டிவ்லி. ஸோ நெகட்டிவ்லிங்கும் போது அங்க எங்க எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இருக்குன்னா லெஃப்ட் டெய்ல தான் இருக்கும், இதை ரைட் டெய்ல்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து லெஃப்ட் டெய்ல். Next question. For a grouped data, which of the following is rarely used? Grouped data. இங்க வந்து ஆவரேஜ் டீவியேஷன்ங்கிறதும் மீன் டீவியேஷன்ங்கிறதும் ஒண்ணுதான். நம்ம மீன் டீவியேஷனோட ஃபார்முலா பார்க்கணும். ஸோ மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 1/n சமேஷன் fi மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் x பார். இங்க எதுக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? நெகட்டிவ் வேல்யூவை ரிஜெக்ட் பண்ண. பட் பிராக்டிக்கலா அங்க ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரணும். பட் அது இல்லாம ஒரு அசம்ஷன் மூலமா மாடுலஸ் போடுறதுனால இந்த மீன் டீவியேஷனை ரேரா யூஸ் பண்றாங்க. அதனால ஃபார் அ குரூப்டு டேட்டா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ரேர்லி யூஸ்டுனா ஆவரேஜ் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எல்லாம் நம்ம ஸ்கொயர் ஃபார்ம்ல வரும். ஸ்கொயருங்கிறது நார்மல், ஸ்கொயர் பண்ணா அந்த கண்டிஷன் வந்து பிளஸ் மைனஸ் ஆகுறது நார்மல். பட் மாடுலஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி மாடுலஸ் வந்து அங்க வர்றதுக்கு வேலையே இல்லை. நெகட்டிவ் வேல்யூவை நெக்லெக்ட் பண்றதுக்காக தான் அங்க மாடுலஸ் போட்டிருப்பாங்க. அதனால மீன் டிவியேஷனை ரேரா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெக்ரெஷன் லைன் கட் த ஈச் அதர் அட் த பாயிண்ட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப். இதை வந்து நீங்க சைமல்டேனியஸா யோசி. நம்ம இப்போ ஓகியூ கர்வ் எங்க இன்டர்செக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்? யாராச்சும் சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க. ஓகியூ கர்வ் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்?
மீடியன் மேம். மீடியன். ஸோ இங்க ரெக்ரெஷன் லைன் எங்க கட் ஆகுதுன்னா ஆவரேஜ், மீன்ல. இதெல்லாம் டிஃபரன்ஸ் வந்து ஒன்னு படிக்கும் போதே இன்னொன்னுத்தையும் சைமல்டேனியஸா நம்ம யோசிச்சு படிச்சுக்கலாம். ஸோ ரெக்ரெஷன் லைன் எங்க கட் ஆகுது? மீன்ல. எக்ஸ் பார் இதை வந்து இப்படியும் டினோட் பண்ணுவாங்க, எக்ஸ் பார் கமா ஒய் பார்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேக்கா, மீடியன்ல. நெக்ஸ்ட், determine the Spearman's rank correlation coefficient for the following details. இங்க ஃபார்முலா வந்து rho is equal to 1 minus 6 summation d square divided by n into n square minus 1. இங்க நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? summation d square கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் N கொடுத்துட்டாங்க. ஆப்வியஸா நம்மளாட்டி கண்டுபிடிச்சிட முடியும். So rho is equal to 1 minus 6 into 30 divided by 10 into 10 square minus 1. அப்ப இந்த denominator நம்ம numerator 118 வந்துரும், denominator 10 into 99 அப்படின்னு வந்துரும். So 0 0 cancel ஆகுது. 18 and 99, 18 divided by 99, 10 minus 1, 100 minus 1, 99. So இதை cancel out பண்ணா நமக்கு வந்து 180 divided by 6 இருந்துச்சு, 30 இருந்துச்சு, so 10 இருந்துச்சு into 99. இப்படி வச்சுக்கலாம். 10 10 cancel, 1s are 33s are 2s are 11s are. so இங்க வந்து 1 minus 2 by 11 இருக்கும். so 11 minus 2 divided by 11 வந்து 9 by 11 வரும். so 9 by 11 வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். இப்ப 9 by 11 ரெடியூஸ் பண்ணலாம் நம்ம. 9s are 11s are பாயிண்ட் வந்துரும் 0. so 8 11s are 88, பேலன்ஸ் 2, ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். 1s are 11s are வரும், திருப்பி வந்து 9 வரும், இன்னொரு 0 இன்க்ளூட் பண்ணிப்போம், 8 வரும். ஸோ 3 digits இருந்தா போதும், நமக்கு ஆன்சரே 2 digitல இருந்து 8 இருக்கிறதுனால 2 1 ஆட் பண்ணிப்போம். ஸோ 0.82 ஆன்சர். ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஒன்ஸ் அகேன் அதை எரேஸ் பண்ண முடியல, அதனால நான் திருப்பி வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். இந்த क्वेश्चन புரிஞ்சிருச்சுல? ஜஸ்ட் ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். Next 20. In each of the item in a series, if each of the item in a series is multiplied by a common factor, the value of the standard deviation is increased. நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்திருப்போம். வேரியன்ஸ் வந்து வேரியன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஆஃப் ஸ்கேல்னு பார்த்திருப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் அதே ரூல்ஸ் தான். ஆரிஜின்னா சப்ராக்ட் பண்ணாலும் மைனஸ் ஆட் பண்ணாலுமே வந்து வேரியன்ஸும் சரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சரி இம்பாக்ட் எதுவுமே இருக்காது. பட் மல்டிப்ளை டிவைட் பண்ணா அதுல சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ஒரு காமனான ஃபேக்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3 4 5 அப்சர்வேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 5 அப்சர்வேஷன்ஸ்க்கு மீன் என்னவா இருக்கும்? மீன் வந்து 5 6 10 15 15 by 5 3. ஸோ மீன் வந்து 3 இருக்கும்.
நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன? 1/n வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி டீவியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/n 3 minus 1. So xi minus 1 minus 3 minus 2 the whole square plus 2 minus 3 minus 1 the whole square plus 3 minus 3 0. அதுவே வந்து 4 minus 3 plus 1 square 5 minus 3 2 square. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இது வந்து 4 4 plus 1 5 5 plus 1 6 6 plus 1 10. ஸோ நமக்கு டோட்டல் அப்சர்வேஷன் n. ஸோ 10/5 வந்து 2 வரும். அதுவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போ நம்ம என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்? 1 2 3 4 5ங்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ஒரு காமன் ஃபேக்டர் மூலமா எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ எல்லாத்தையும் 2 ஆட்டி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 4 6 8 10. இதுக்கான மீன் என்னவா இருக்கும்? எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 10 20 30 30/5 6. ஸோ எக்ஸ் பார் வந்து நமக்கு 6 கிடைச்சிருது. இதோட டீவியேஷன்ஸ்லாம் பாருங்க. 1/5 6 1 minus -5 the whole square 6 minus 1 பார்க்க கூடாது. நம்ம இங்க 2 வேல்யூஸ் தானே நம்ம எடுத்துக்கிறோம். 2 4 6 8 தான் பார்த்துக்கிறோம். ஸோ 6 minus 2 வந்து 2 minus 6 வந்து -4 the whole square பிளஸ் அடுத்தது வந்து 4 minus 6 வந்து -2 the whole square 6 minus 6 0 plus 2 square வரும். ஏன்னா 8 minus 6ங்கும் போது 2 வரும். 10 minus 6ங்கும் போது 4 வரும். ஸோ 16 plus 4 வந்து 20. இது ஒரு 20. ஸோ 40/5 இருக்கும். 8 வருது. 8 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது 2√2 வரும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பார்த்தோம்? வெறும் √2 தான் பார்த்தோம். பட் அதை காமன் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணும்போது 2 4 6 8 10க்கு வந்து 2√2 பார்க்குறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு டைம் இப்படி கான்செப்ட் பேசிஸ்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது. இன்க்ரீஸ்டு. இப்போ 21st கொஸ்டின்.